எல்லோருக்கும் வணக்கம். வாடி வா, நீ எப்படி இருந்தாலும் இங்கே தானே வந்தாகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிளட் பாத் நண்பர்களே. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ மிகப்பெரிய லாஸில் இருக்குது. ஏன் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இறங்கியிருக்கு, நிஃப்டி இன்னைக்கு 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளட் பாத். திடீர்னு அவனுக்கு ஆரம்பிச்சுட்டானே. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு கம்முன்னு இருந்தானே, இப்போ திடீர்னு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்காவில் மேபி ரெசஷன் வந்துருமோ, அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் தெரியுதே. ஏன் இத்தனை நாள் உனக்கு தெரியலையா? இடையில ஒரு வருஷம் மறந்துருந்தாங்க, இப்போ மறுபடியும் அதுக்குண்டான காரணிகள் எடுத்து வச்சுக்கொண்டுக்கிட்டு ஒருவேளை அமெரிக்காவில் ரெசஷன் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் அதுலேயும் நிக்கி ஜப்பான் மார்க்கெட் பாருங்க. ஜப்பான் என்ன ஜப்பானில் கூப்பிட்டாகோ அமெரிக்காவில் கூப்பிட்டாகோன்னு அமெரிக்கா ஜப்பானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சதெல்லாம் இன்னைக்கு ஒரு 5% கிழிஞ்சு போச்சு இண்டெக்ஸு. இன்னைக்கு லெவலில் இந்திய ஷேர் மார்க்கெட்டை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுது. அதுலேயும் ஊரோட ஒத்து போகாத ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி தான். அவன் என்ன நினைச்சானோ, லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி மேலே வந்துகிட்டு இருக்கா. மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து தொப்புன்னு ஒரு 1000 பாயிண்ட் உழுவு போறானா, இல்லை இங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட் ஏறானா அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் அவன் ஊரோட ஒத்து போகல. குளோபல் மார்க்கெட் இறங்கி கிடக்கு, பேங்க் நிஃப்டி மட்டும் மேலே போயிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பின்னாடியே துரத்தி வந்த நியூஸ்கள் என்ன தெரியுங்களா? எல்லா உலக அளவில் எல்லா ஷேர் மார்க்கெட்டும் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற நியூஸ் பின்னாடி நம்மளை துரத்திக்கிட்டே வந்தது. இப்படி யோசிச்சு பாருங்க, அப்படி வேல்யூவேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்ற ஆளுக பூரா ஷேர் மார்க்கெட்ல பழம் தின்னு கொட்டை போட்ட ஆளுக. ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்குன்னு கூவிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க பேச்ச புதுசா வந்தவங்க யாருமே கேட்கலன்னு என்ன பண்ணுவாங்க? புதுசா வந்திருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. நியூ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நியூ பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து மார்க்கெட்ல நீ என்னையா சொல்றது, நாங்க என்னையா கேட்கறது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்க பணத்தை இறக்குனாங்கன்னா அப்ப ஃபண்டமெண்டலுக்கு அங்க மதிப்பே இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஷேர் 20 to 40% இறங்குதுன்னு வச்சுங்களேன், மேபி அது ஓகே. 20 to 40% இறங்கி மேல் நோக்கி ஏறி வந்துருச்சுன்னா அந்த ஷேர் வந்து இன்னும் மொமெண்டம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஆனா 40% மேல கீழே இறங்கிடுச்சுன்னா அது எப்ப திரும்பி வருன்றது அந்த ஷேருக்கு தான் தெரியும், அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன காரணம்னா, புல்லிஷ் மார்க்கெட்ல ஒரு 20 to 40% இறங்கினா ஒரு 6 மாசத்துல கூட மேல் நோக்கி ஏறி வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு இருக்கு. ஆனா பீரிஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 40% கீழே போய் விழுந்துருச்சுன்னா அவன் எப்ப ஏறி வரலாமோ அப்பதான் ஏறி வருவான். 2 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். அவன் எப்ப யோசிச்சு வரானோ அப்படிதான் வரும். ஸோ எல்லாரும் சாமி கும்பிட்டுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள் 20 to 40% இறங்கினா பெருசா ஆபத்து இல்லை. ஏன்னா மறுபடியும் ரீஜம்ப் ஆகிறத நீங்களே கண்கூடா பார்த்துருப்பீங்க. ஆனா 40% கீழே போயிடுச்சுனாக்கா அப்புறம் அது அவன் எப்ப ஏறி வருவானோ அப்பதான் தெரியும். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ ஒன்று தான். ஸோ ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அது இது அலாட்மெண்ட் யாருக்காவது ஆச்சுன்னா மேபி ஒரு 20% வந்து ஒரு இப்போ வேற மார்க்கெட் கொஞ்சம் சரியில்லை, ஒரு 17% அப்படின்னு அவனுக்கு வேண்டாம் இவனுக்கு வேண்டாம்னு வச்சுக்கிட்டு ஒரு 17% லிஸ்டிங் கைனில் வந்துச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நேற்று தான் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த செய்கல் இந்தியா அப்படின்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அவன் நேற்று ஓப்பன் ஆனால் அவனுடைய க்ளோசிங் டேட் 5. அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜொமேட்டோ ஷேரு, பேடிஎம் போன்ற பங்குகள்லாம் வந்து நஷ்டம் அடைஞ்சிட்டு இருந்த கம்பெனி தான் ஐபிஓல வந்தானே. இப்போ ஜொமேட்டோ ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அது மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஏதாவது ஒரு தீம்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்ல மியூச்சுவல் ஃபண்டுக இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ அவங்களுக்கு இந்த ஓலாவெல்லாம் லிஸ்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? நம்ம யாராவது போய் அந்த ஃபண்ட் மேனேஜரை பார்த்துக்கிட்டு ஏன் நீங்கள் லாஸ் மேக்கிங்கே இருக்கிற ஸ்டாக்கை வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க முடியுமா? ஏப்பா செபியே லாஸ் மேக்கிங் கம்பெனியை மார்க்கெட்டில் விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர்னுடைய டெசிஷன் என்பது அந்த ஃபண்டினுடைய அப்ஜெக்டிவ் பொறுத்து. அப்போ அந்த அப்ஜெக்டிவ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த செக்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் இந்த ஓலா அப்படின்றத பார்த்து தான் ஆகணும். ஸோ 2வது நாளில் இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் இந்தியா அப்படின்றதுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் எப்படி இருக்கு, தப்பிச்சுக்குமா அப்படின்னு பார்த்தா தற்சமயத்துக்கு 17. 20% விட கம்மியாக இருந்தால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஏவரேஜ் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த ஓலா எலக்ட்ரிக் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், அதனால இதனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போய் இவன் லாபம் செய்யக்கூடிய ஆளா நஷ்டம் செய்யக்கூடிய ஆளான்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு 1500 கோடி நஷ்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கம்பெனி வந்து 76 ரூபா அப்படின்ட்டு கொடுக்கறது அது ஒன்று தான் நல்ல விஷயம். ஏன்னா நிறைய ஐபிஓக்கள்லாம் வந்து 70% 80% இறங்கி நம்ம பார்த்துருக்கோம்.
அப்போ அந்த வகையில் இவன் வந்து 70% பக்கம் எல்லாம் இறங்குற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 20 ரூபா பக்கத்தில் வந்து அப்பவும் அட்ராக்டிவாக இருப்பான். ஸோ இந்த பேடிஎம் மாதிரி பண்ணாமல், எல்ஐசி மாதிரி பண்ணாமல், ஒரு நம்பர் வைஸ், அதாவது பிரைஸ் வைஸ் லோ பிரைஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வேல்யூவேஷன் ஒன்று தான், பர்சன்டேஜ் ஒன்று தான். பட் பிரைஸ் வைஸ் இவங்க கம்மியாக பண்ணியிருக்கிறது மேபி ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இந்த ஓலாக்கு இருக்கு. அப்போ இந்த ஓலாவினுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இது ஒரு நஷ்டமடையக்கூடிய கம்பெனி தான். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் இது தற்சமயத்துக்கு 16%. ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்ததெல்லாம் பாடாவதி பாட்டுக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி 20% மேல லிஸ்டிங் கெயின் இருந்த மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஓப்பனாக இருக்கக்கூடிய 2 ஐபிஓக்களுமே 20% கீழே தான் இருக்கு. இனி போக போக அடுத்தடுத்த நாட்களில் தான் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது தெரியும். நண்பர்களே, யாராவது இந்த போனஸ் அல்லது பைபேக்ஸ் அல்லது ரைட்ஸ் அல்லது ஸ்பிளிட் அப்படின்ற நியூஸ்களை யாராவது ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஷேர்களில் இன்னைக்கு யார் டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோம்னா டிடிகே பிரஸ்டீஜ் வந்து 4.25% ஏறி வந்திருக்கு. அவன் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி கீழே இறங்கினது அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனிக்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஷேர் ஒரு 1.25% இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டினுடைய நியூஸ் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை ஆக்கிரமிச்சிட்டதுனால ஜொமேட்டோ ஒன்று தான் நல்லா ஒரு 13% ரிசல்ட் இம்பாக்ட் அப்படின்றதுனால நல்லா மேலே வந்திருக்கான். மற்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் இடையில இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி குளோபல் மார்க்கெட் இடையில பூந்துடுச்சு. இப்படி தான் பட்ஜெட் திடீர்னு இடையில பூந்து ஏகப்பட்ட கம்பெனியை 10-20% ஏறதையோ அல்லது இறங்குறதையோ கெடுத்து விட்டுச்சு. ஏன்னா எல்லாரும் பட்ஜெட்டையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்ஜெட் முடிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு பல ஷேர்கள் 20% ஏறினா 10% இறங்கினா அந்த மாதிரி பட்ஜெட்டாக ஃபோக்கஸாக இருந்தது. இன்னைக்கு மறுபடி திரும்பவும் இந்த அமெரிக்கா நியூஸ், குளோபல் நியூஸ் உள்ள வந்து ஷேர் மார்க்கெட்டை கெடுத்து விட்டுருச்சு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஜொமேட்டோ தான் கலக்கிட்டான். கல்யாண் ஜுவல்லரி ஷேர்லாம் பல பேர்த்துக்கு ஃபேவரட். ஆனால் இன்னைக்கு அது ஒரு 1.5% இறங்கி போச்சு. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட் பல ஜாம்பகான்கள் வரக்கூடிய ரிசல்ட் தான். ஸோ ரிசல்ட் சீசன் இன்னும் இருக்கு. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கும் நாளைக்கும் இந்த நாளைக்கு எங்க இருக்கு, நாளைக்கு தான் லீவா போச்சு, வீக்கெண்ட். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் கும்பா பாடி கீழே இறங்கினாலும் நாளைக்கெல்லாம் செலிப்ரேஷன் மோட்ல தான். ஏன்னா 25,000 ஒரு இடம் தாண்டி காமிச்சிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் வருது. பட் இருந்தாலும் குறுக்கு இந்த குளோபல் மார்க்கெட் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான நியூஸ், ஃபாரினர்ஸ் என்ன பண்ணாங்க நேற்று நம்மளுடைய மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி நான் போய் மணி கண்ட்ரோலில் பார்க்குறேன். பட் அங்கே வந்து எதுவும் பெருசாக எனக்கு அப்டேட் கிடைக்கல. அதனால் பழையபடி நம்மளுடைய பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற மாதிரி என்எஸ்சி வெப்சைட்லேயே பார்க்குறேன். 1 ஆகஸ்ட் அவங்க 2000 கோடி பணம் போட்டுது. வர வர எஃப்ஐஸ் பணத்தை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் நம்மளுக்கு ராசி இல்லை. வேண்டாம், நீங்கள் வித்துட்டு வெளியே போங்க. நீங்கள் விற்கிற அளவுக்கு எங்களுடைய டிஐஸ் வாங்கி எங்கள் ஷேர் மார்க்கெட்டை ஏற்றி விட்டுக்குவாங்க. தயவுசெய்து நீங்கள் வாங்காதீங்க அப்படின்ற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். ஏன்னா எஃப்ஐஸ் வாங்கினா முதல் மாதிரி ஸ்பீடு பிடிச்சி ஏற மாட்டேங்குது. அவன் வீணா இறங்குறது தான் பார்க்குறான். இந்த சமயத்தில் ஜிஹெச்சிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் இங்கே பாருங்க நண்பர்களே, என்னைக்குமே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளுடைய சக்தியை பாருங்க. 2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி. இந்த ஷேர் இந்த ஒரு வருஷத்துல வந்து இப்பதான் சமீபத்தில் போன 2-3 மாசத்துக்கு முன்னாடி 442 ரூபா அவனுடைய இயர் லோல இருந்தான். இப்போ பாத்தீங்களா 600 ரூபா வந்துட்டான். ஸோ இது எல்லாமே எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளுத்து கட்டுவான். அதுல இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சிஎல் 12% ஏறி இருக்கான். வாவ்! வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் திடீர்னு லோ ரேட்ல இருந்து மேல் நோக்கி ஏறி வந்து நான் ஒரு சிறந்தவன் அப்படின்னு காமிப்பான். அந்த ஒரு நாள் தான். அந்த வகையில வந்து இன்னைக்கு 12% மேலே ஏறி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த சமயத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அவனு திடீர்னு என்ன நினைச்சானா அவன் ஒரு இன்னைக்கு 8% ஏறி வந்திருக்கான். இதுவும் ஒரு 2% பக்கம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். சார்ட்ல பார்க்கும்போது இவனுடைய இயர் ஹை எல்லாம் வந்து 147 150 ரூபா வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு இந்த லோ ரேட்ல 110 ரூபா ரேஞ்சில் வந்து இவன் சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். அப்ப இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கள என்ன எதிர்பார்ப்பாங்க? ப்ளீஸ் எப்படியாவது தயவு செஞ்சு 150 ரூபா ஒரு 6 மாசத்துக்குள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நசாரா நேத்தே ஓரளவுக்கு நல்ல லோ ரே 52 வீக் லோல இருந்து மேல் நோக்கி வந்திருந்தான். இன்னைக்கு மறுபடியும் ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இறங்கி இருக்கிற மார்க்கெட்ல 5% ஏறி இருக்குன்னா சாதாரண விஷயமே இல்லை. டிகால்னு ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி அவன் இன்னைக்கு ஒரு 6.25% இறங்கி இருக்கான். இந்த ஆர்கே ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து யாராவது வச்சிருக்கீங்களா? இந்த ஷேருமே 6.25% ஏறி இருக்கான். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து இதுல ஹெவியா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஐஸ் வந்து சமீபத்தில் லோ லெவல் ஹோல்டிங்ல இருந்து டபக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு 4.25% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் தற்சமயத்துக்கு
இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் 6% ஏறி இருக்கு. இவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்து 1000 ரூபாய் தொட்டுச்சுன்னா இந்த மாதிரி பெரிய ஆளுகளுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இறங்கினதுனால பெரிய ஆளுகளெல்லாம் பூரா போட்டு தள்ளிட்டாங்க. சமீபத்தில் மாறுதனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்னைக்கு அவன் தான் லீடிங் கெய்னராக லீடிங் லூசராக 4% பக்கம் இறங்கியிருக்கான். டாடா மோட்டர்ஸுமே இறங்கியிருக்கு. டாடா மோட்டர்ஸில் இந்த ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் இருக்குது. அதாவது அவங்களுடைய பிஸ்னஸை பிரித்து விட்றாங்க இல்லையா, அந்த நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தா 3% இறங்கி தான் இருக்கான். அட பாவி கமின்ஸ், உனக்கா இந்த நிலைமை, நீ ஒரு நல்ல பையன் ஆயிடுச்சாயா அப்படிங்கிற மாதிரி இந்த கமின்ஸ் இந்தியா கடந்த ஒரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னாலும் சரி, வளர்ச்சி ஒன்றே குறிக்கோளை வச்சு மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு இவனை ஒரு 7% பிடிச்சி போட்டு தள்ளிட்டாங்க பாவம். இந்த சமயத்தில் ஏன் இப்படி எல்லா ஷேர்களும் பெரும்பாலான ஷேர்கள் இறங்குதுன்னா, மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே ப்ளீடிங். ஒரு இண்டெக்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல ஒருத்தவங்க கூட ப்ளஸ்ல இல்லை. சரி, செக்டரல் இண்டிசஸ்லயாவது எவனாவது ப்ளஸ்ல இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்பாடா மீடியா எல்லாம் செய்தி வாசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இறங்கி போச்சுக்கிட்டு. சரி, எப்படியோ மீடியா இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ப்ளஸ்ல இருக்கு, ஃபார்மா இண்டெக்ஸ் ஒரு ப்ளஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் ப்ளஸ்ல இருக்கு. ஏதோ ஒரு ஆண்டவ முன்னியத்தில் நீங்க ஒரு 3 எல்லாம் இன்னைக்கு பாவம் மன துக்கத்தில் இருப்பாங்க, மாத்திரை வாங்கி சாப்பிடான்னு சொல்லிட்டு பூரா ஹெல்த் கேரை பிடிச்சி ஏற்றி விட்டாங்களேன்னு தெரியல. கடவுளே, ஷேர் மார்க்கெட்ல ஒரு நாள் கரடி வந்ததுக்கு ஒரு மாதிரி கன்றாவியா தான் இருக்கு. அது தன்னுடைய கோர முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாசம் பூரா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த சமயத்தில் AWL அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 4% ஏறி சமீபத்தில் தான் என்னுடைய ரிசல்ட் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4% ஏறி அதனுடைய முதலீட்டாளர்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி அப்படின்றது கொடுத்துருக்கான். கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்றது ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர் தான். அவனுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ மூவ்மெண்ட் என்பது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க, சரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது எங்காவது கீழே இறங்கும். 3% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வருஷத்தினுடைய உச்சியில் இருக்கான். இந்த வருஷத்தினுடைய லோ 137 ரூபா. எப்படியாவது ஒரு 50% கீழே இறங்குச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்கவே கிடைக்காது போல, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. என்னைக்கு கிடைக்கும் தெரியல. நௌக்ரி அப்படின்ற ஒரு ஷேர், அவன் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வர்றது மட்டும் இல்ல, அவனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நல்ல அருமையான வால்யூம் தான் இன்னைக்கு. ஆனா நம்மளுக்கு வந்து எப்ப இந்த வால்யூம் பெருசா நடந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி 200 days மூவிங் ஏவரேஜ் பக்கத்துல ஒரு நல்ல வால்யூம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஓ இந்த இடத்துல யாரோ வாங்குறாங்களாட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். இப்படி உச்சியில போய் ஒரு வால்யூம் நடக்கிறது, கை மாத்தி விட்டுட்டு ஓடி போறக்கா, இல்ல மறுபடி புது குரூப் வந்து இது இன்னும் மேல் நோக்கி போகணும்னு ஏற்றி விடுதா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. பட் என்னைக்குமே இந்த வால்யூம் நடக்கும் பொழுது ஒரு சப்போர்ட்டோ அல்லது ஒரு பிரேக் அவுட் கிட்ட இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல விஷயம். அதை விட்டுவிட்டு ரொம்ப தூரத்தில் மேலே நடக்குதுன்னா அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? நியூஸ் தான், மற்றபடி இதில் எதுவும் எனக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் ஓடி போய் அந்த பிரேக் அவுட் பிளே பண்றவங்களுக்கு தான் இதெல்லாம் ஒரு நல்ல நியூஸா இருக்க முடியும். நண்பர்களே, இந்த கேபி கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த ஷேருக்கு இன்னைக்கு ஒரு 53 கோடி ஆர்டர் கிடைச்சிருந்தா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் உண்மையிலேயே இன்னைக்கு ஹீரோ யாரு அப்படின்னா, தங்கு தடை இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ ஷேர் தான். 11% ஏறி ஷேர் மார்க்கெட் இறக்கிறதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நேற்று வந்த ரிசல்ட்டினுடைய இம்பாக்ட் தான். அதனால ஒவ்வொரு ஷேர்னுடைய நியூஸ்களும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அவன் எப்போ ஜம்ப் அடிப்பா அப்படின்றது நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பார்க்க முடியும். இந்த சமயத்தில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிட்டு பாவம் மூக்கால அழுதுகிட்டு இருந்தாங்க நிறைய பேர். 125 ரூபாய்க்குலாம் படுத்து கிடந்தான். இன்னைக்கு அது சந்தோஷமா 200 ரூபாயை தாண்டறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது 200 ரூபாயை தாண்டிட்டு அப்படின்னு வாழ்த்துவோமாக. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.